கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடேக்கு ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஓகே, நான் ஒரு 3 பாயிண்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு, ஒரு ஸ்டாக்கை நீங்கள் இன்ட்ராடேக்கு செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நிஃப்டியோட ட்ரெண்டை நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். அப் ட்ரெண்டாக, டவுன் ட்ரெண்டாக. செகண்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எந்த ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ண போகிறோமோ அந்த ஸ்டாக்கோட இண்டெக்ஸும் என்ன பண்ணியிருக்கணும், நம்ம அப் சைடாக இருக்கட்டும் இல்லை டவுன் சைடாக இருக்கட்டும். நீங்கள் வந்து செல் பண்ண போகிறீங்களா இருந்தால், செல் பண்ணுறதா இருந்தால் அந்த இண்டெக்ஸ் வந்து செல் பக்கம், அதாவது டவுன் சைடு வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கணும். ஸோ நீங்கள் பை பண்ண போகிறீங்கனாலும் அந்த இண்டெக்ஸ் என்ன இருக்கணும், அப் ட்ரெண்டில் உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கணும். ஸோ தேர்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம். தேர்ட் பாயிண்ட், ஸ்டாக்கு வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு எடுக்கிற மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணணும், பிரேக் அவுட் கொடுத்துருக்கணும். அப்போ தான் நிறையா பையர்ஸ் வந்து உள்ளே இருப்பாங்க. ஸோ அப்படின்றப்போ அப் சைடில் போகிறதுக்கான பொட்டென்ஷியலோ இல்லை டவுன் சைடில் போகிறதுக்கான பொட்டென்ஷியலோ நம்ம எந்த பக்கம் எடுக்க போகிறோமோ உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். ஸோ அப் சைடில் போகுது அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இன்ட்ராடேயை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் முழுக்க நம்ம கையில் ஸ்டாக்கை மட்டும் நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளோட 70% ஒர்க்கு முடிஞ்சுன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், டெக்னிக்கலாக நம்ம எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை நம்ம அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ட்ராடே ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணலாம் பார்த்துடலாமா. இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கமெண்ட் வரவேற்கப்படுகிறது. ஓகே, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாமா. ஓகே, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இது வந்து நேற்று உங்களுக்கு ஒரு நிஃப்டி வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவை ஏற்படுத்தாதுன்னு அப்படின்றது தான் எனக்கு தோணுது. இங்கே பாருங்களேன், ஒரு 900 பாயிண்ட்ஸ் அப்சைடில் போன நிஃப்டி நேற்றுக்கு ஒரு குட்டி கேண்டில் தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக ஏற்படுத்தாது அப்படின்றது தான் என்னுடைய புரிதல். அப்படியே உங்களுக்கு கீழே வந்தாலும் என்ன ஆகலாம், இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இங்கே வந்துட்டு கூட அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியை நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இப்போது பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது கிஃப்ட் நிஃப்டி சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து 111 பாயிண்ட்ஸ் வந்து இப்போ வரைக்கும், ஸோ நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது 6:30க்கு 111 பாயிண்ட்ஸ் அப்சைடில் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். நான் டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ 149 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைடில் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்ட்ராடேயை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 ஸ்டாக்கை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, அதை நம்ம அதாவது செல் சைடு ஒரு பக்கம், டவுன் சைடு ஒரு பக்கம். ஸோ 2 ஸ்டாக்கை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடுவோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலில் உங்களுக்கு அப்சைடில் அதாவது மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி என்ன ஆகலாம், இந்த ட்ரெண்ட் லைனை இன்றைக்கி ஒரு டச் பண்ணிவிட்டு அப்சைடில் போகலாம். ஒன்று இல்லை அப்படியே கூட என்ன ஆகலாம், ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சைடில் அப்படியே போக வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா என்ன எதற்கான வாய்ப்பு இருக்குன்னா, கீழே வந்துட்டு இந்த சேனலை டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹிட் ஆகிட்டு அப்படியே அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஓகே, அதாவது நிஃப்டி அளவுக்கு கிடையாது. பேங்க் நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டியோ, அதாவது நிஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட், நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கை பார்த்துடலாமா. அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம இன்ட்ராடே ஸ்டாக் கொடுத்துருந்தோம். அது எப்படி நம்ம சொன்னது நடந்திருக்கா, நம்ம டெக்னிக்கலை எப்படி எந்த அளவுக்கு ஒர்க் ஆகின்றதை பார்த்துருவோமா. ஓகே ஃப்ரெண்ட், இப்போது நம்ம நேற்று வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்து நம்ம இன்ட்ராடே ஸ்டாக்கு கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம கொடுக்கும்போதே என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீன் கலர் ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை, அதாவது கீழே இருக்கிற இந்த
டவுன் சைடில் இருக்கிற இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் வந்து மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு. இன்னொரு ரீசன் என்ன சொல்லியிருந்தேன்னா, அதாவது மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பனிங் கிடச்சி அப்சைடில் போணுச்சுன்னா அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நீங்கள் என்ன செய்யலாம், பை சைடு போகலாம்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விக்கோடு இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் ரொம்பவே கம்மி. அப்படியே நீங்கள் என்ட்ரி எடுக்கணும்னாலும் கூட இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்தால் மட்டும்தான் நம்ம நார்மலாகவே என்ட்ரி எடுப்போம். ரைட்டு. அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம், இதை வந்து நாலேஜ் பர்பஸ்க்காக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து பார்த்தோம்னா இந்த ஹையை, அந்த ஃபஸ்ட் கேண்டிலோட ஹையை வந்து அது பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் அப்சைடில் போயிருக்கு. பட் அந்த ஃபஸ்ட்டு பிக்கான கேண்டிலை வந்து பிரேக் பண்ணாமல் என்ன ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து அப்படியே டவுன் சைடு தான் வந்திருக்கு. ஸோ நான் ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆகும். ஒருவேளை இந்த ஸ்டாக் வந்து அப்சைடில் போயிட்டு கீழே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது வந்து இந்த கீழே இருக்க டவுன் ட்ரெண்ட் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதாவது இங்கே வச்சுருந்தேன். இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பை ட்ரெண்டுக்கு நீங்கள், அதாவது பை சைடு போகிறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இந்த ப்ளூ கலர் ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். நம்ம சொன்னது எக்ஸாக்டாகவே நடந்திருக்கு. இங்கே பாருங்கள், அங்கேருந்து வந்த இந்த ஸ்டாக் வந்து இந்த அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு அகைன் என்ன ஆயிருக்கு, அப் சைடில் போயிருக்கு. ஒரு நல்ல மூவ் போயிட்டு அதோட ப்ரீவியஸ் ஹையை, அதாவது நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம், என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மார்க்கெட் மூவ் ஆகும்போது நம்ம ட்ரெண்ட் லைனை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதோட டார்கெட் இப்போ பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக இதை தான் ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லுவோம். எப்படி சொல்கிறது, எவ்வளவு துல்லியமாக உங்களுக்கு நமக்கு ஒர்க் ஆகிருக்குன்னு பார்த்தீங்களா. அதாவது ப்ரைஸ், அதாவது எப்படி சொல்கிறது, மார்க்கெட் மூவ் ஆக நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெண்ட் லைனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ தான் நம்ம இன்ட்ராடேயில் ஜெயிக்க முடியும். ஓகே, நம்ம சொன்னது எக்ஸாக்டாக நடந்திருக்கு. நம்ம சொன்னது இங்கேருந்து அப்சைடில் போகும், ஆர் இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்சைடில் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது இல்லை அப்படின்னாலும் என்ன சொல்லியிருந்தோம், நெக்ஸ்ட்டு கீழே இறங்குச்சுன்னா இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து, அதாவது இந்த சேனல் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். சப்போர்ட்லேருந்து அகைன் அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ இன்றைக்கி உள்ள ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணலாம் பார்த்துடலாமா. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கெயில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக அந்த சார்ட்டை நம்ம என்ன பண்ணிடலாம், அனாலிசிஸ் பண்ணிடுவோமா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 30 மினிட்ஸில் எடுத்திருக்கோம். 5 மினிட்ஸில் இருக்குது, நான் 30 மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். 30 மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணோம்னா இந்த கெயிலை பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஒரு சேனல் தெரியும். இந்த சேனலில் தான் கெயில் என்ன ஆகுது, உங்களுக்கு ட்ரேட் ஆகிக்கின்னு இருக்குது. அதாவது ஒவ்வொரு தடவையும் அதோட அப்ட்ரெண்ட் சேனலை டச் பண்ணும்போது கீழே வருது. அதாவது இந்த சப்போர்ட்டை தொடும்போது அகைன் என்ன ஆகுது, அப்சைடில் போகுது. ஸோ இதே மாதிரி தான் இந்த ஸ்டாக் வந்து அப் அண்ட் டவுன்ஸு வந்து போய்கிட்டே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுதான் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டாக நம்ம வரைஞ்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நான் வந்து 5 மினிட்ஸில் உங்களுக்கு டைம் ஃப்ரேமை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 5 மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு உள்ளுக்குள்ளே 5 மினிட்ஸில் இன்னொரு சேனல் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், அந்த சேனலுக்குள்ளே 5 மினிட்ஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சேனல் அதாவது ட்ரா பண்ணியிருக்கேன். நம்ம 5 மினிட்ஸில் தான் நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனலை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த ஃபாலிங் வெஜ்ஜுன்னு சொல்லுவோம் இதை, இந்த டவுன் ட்ரெண்ட் சேனல் வந்து இது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டாக் வந்து ஒவ்வொரு தடவையும் இப்படி தான், அதாவது கீழே வரும்பொழுது இது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இங்கேருந்து ஒருவேளை மார்க்கெட் அதாவது இந்த ஸ்டாக் வந்து அப்சைடில் போகுது அப்படின்னா இந்த ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ணிவிட்டு அகைன் என்ன ஆகலாம், கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், செல் சைடு போகலாம். ஆனால் முக்கியமாக பை சைடு வந்து போகாமல் இருக்கிறது பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு இங்கே பாருங்கள்,
ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ 2 ப்ராபபிலிட்டி இருக்குது. ஒன்று என்ன பண்ணலாம், இந்த சேனலை உடச்சி கீழே வரும்பொழுது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இன்னொன்று அப்சைடில் போயிட்டு இந்த சேனலை டச் பண்ணதுக்கப்புறம் அங்கேயும் செல் அடிக்கலாம். இந்த 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதை நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனலை என்ன ஆகணும், இந்த சேனல் பிரேக் ஆகணும் ஃபஸ்ட்டு. இந்த சேனல் அதாவது இந்த சேனல் பிரேக் ஆகணும். செகண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஹரிசாண்டல் லைன் நான் ஒரு ரெட் கலர் லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டையும் பிரேக் பண்ணி க்ளோஸ் உள்ளே வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக செல் சைடு போகலாம் ஃபஸ்ட்டு. இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 170 179 உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துடலாமா? ஓகே ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு ஸ்டாக்கை பார்த்துருவோமா? இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் புல்லிஷ் சைடு அப்சைடு போகிறதுக்கான இன்ட்ராடே ஸ்டாக். ஸோ கனரா பேங்க் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கனரா பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு டெய்லி சார்ட்டில். அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன், அதை நான் உங்களுக்கு இன்றைக்கி புல்லிஷ் கேண்டலில் நம்ம இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம், அதில் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரியே இந்த ஸ்டாக் வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன், ஏன்னா நான் எல்லாத்தையுமே ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதோட நான் உங்களுக்கு அந்த சார்ட்டை வந்து வியூ பண்ணும்போது பிரேக் அவுட் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணிடுறேன், இப்போ ஃபஸ்ட்டை நம்ம இன்ட்ராடேக்கு உள்ளதை அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக வியூ பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்மளோட டைம் ஃப்ரேம் என்ன பண்ணுவோம், 30 மினிட்ஸில் நான் உங்களுக்கு இந்த சேனலை ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இதை நான் உங்களுக்கு 5 மினிட்ஸில் நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். 5 மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இதை வந்து ஒரு டிஃபிகல்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லுவோம் ப்ரைஸ் ஆக்ஷனில். என்னை பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் அப்சைடில் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனல் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த சேனலை விட்டு கீழே, அதாவது இந்த சேனலை விட்டு கீழே உடைச்சாவே டவுன் சைடு வர்றதுக்கான பாசிபிள் இருக்குது, பட் டவுன் சைடு கிடையாது. இன்னொரு விஷயம் பாருங்கள், இந்த சேனலை அதாவது 103 இருக்குது பார்த்தீங்களா, இதோட கலரை நான் மாற்றிக்கிறவா. இந்த ரெட் கலர் சேனலை பிரேக் பண்ணால் மட்டுமே கனரா பேங்க் வந்து டவுன் சைடு போகும். ஸோ நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு முழுக்க எதுக்கு எடுத்திருக்கோம், அப் சைடு போகிறதுக்காக, புல்லிஷ் சைடு போகிறதுக்காக தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஒவ்வொரு ஸ்டாக்கையும் நம்ம எதுக்காக செலக்ட் பண்ணுறோமோ அந்த ரீசனுக்காக. புல் சைடுனா புல் சைடு மட்டும்தான் போகணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அப் சைடில் நம்ம எப்போது என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அந்த சேனலில் வந்துட்டு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகி உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்ததுக்கப்புறம் அப் சைடில் நம்ம போகலாம் ஒன்று. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அப்படி போகும்பொழுது என்னாகும், இதோட டார்கெட் வந்து இங்கே வரைக்கும் போகலாம், இந்த சேனலை வந்து டச் பண்ணலாம். அதுக்கு முன்னாடியும் ஏன்னா அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இன்ட்ராடேயை பொறுத்த வரைக்கும் அதை ஸ்டாக்கோட நகர்வை வந்து நம்ம கரெக்டாக பார்த்து ட்ரெண்ட் லைனை வந்து ட்ரா பண்ணணும். ஸோ நீங்கள் நம்ம அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் எங்கேருந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்றது தான் நான் இப்போதைக்கு உங்களுக்கு நம்ம இந்த சார்ட்டில் நம்மளால் அனாலிசிஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்சைடு மட்டுமே ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோவை அதாவது நான் உங்களுக்கு டெய்லி சார்ட்டில் என்ன பண்ணுறேன், கன்வெர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்குன்றதையும் இப்போ நான் உங்களுக்கு வியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட், இப்போது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, கனரா பேங்க் வந்து அப்சைடில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரீசனால் தான் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது அதோட ஆல் டைம் ஹைலேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட ஆல் டைம் ஹைலேருந்து இந்த க்ரீன் கலர் ட்ரெண்ட் லைன் ஒரு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் கொடுத்துருக்கு பாருங்கள். இன்னும் ஜூம் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணியிருக்கு. இதை இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இருக்குது. ஸோ இந்த நெக்லைனும்
சாரி, எஸ், இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. அந்த நெக் லைனும் பிரேக் ஆகிருக்கு. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது.